இன்னைக்கு ஈவினிங் போல் வெளியில் போயிருந்தோம். அம்மா ஒரு செய்முறைக்காக ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜூஸு அப்புறம் வடை சமோசா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போய் ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம். மதுரையில் எப்போவுமே கோரிப்பாளையம் ஜம்ஜம்ல தான் நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேசிங்லாம் பண்ணுவோம். அதை விட்டால் அடுத்து ஏகே அகமத். இன்னைக்கு அந்த சைடு ஒரு வேலையாக போயிருந்தோம். அதனால் ஏகே அகமத்துலேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலையிலே அம்மா பாலாடையில் நெய் உருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே நெய் உருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வச்சிருந்த பாலாடையை அதில் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாலாடை உருகி வெண்ணெய் ஆகுற வரைக்கும் அரைச்சிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அரைக்கணும். பாருங்க வெண்ணெய் எப்படி திரண்டு வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி பிழிஞ்சு உருண்டை பிடிச்சு அதை நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சா அதையுமே நம்ம ஐஸ் வாட்டரில் தான் போடணும். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஐஸ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வெண்ணெய் உருகி நல்லா கிடைக்கும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு வெண்ணெய் ஒவ்வொன்றா தூக்கி அதில் போட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். எண்ணெய் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து முருங்கைக்கீரை அதில் போட்டோம்னா அது நல்லா முறிஞ்சு நமக்கு நெய்யா கிடைக்கும். 10 நாளா எடுத்து வச்ச பாலாடையில நம்ம 100 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு நெய் கிடைச்சிருக்கு.